अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமும் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரும் மீது நின்று நிலட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமையில் சொர்க்கம் செல்வதற்காக இவ்வுலகில் வாழ்ந்து வருகிறோம். சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹுடைய தூதர் நபிகளால் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை செய்திருக்காங்க. அந்த அறிவுரைகளை சிலவற்றை காண்போம். மறுமை நாளில் இறைவன் வழங்கும் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள உலகில் நாம் செய்ய வேண்டிய பல நற்காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த நற்காரியங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அன்பு தோழர் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக சொர்க்கத்தை கடமையாக்கியுள்ளார்கள். காரியங்களை அவர்கள் வழியாக சொர்க்கத்தை கடமையாக்கும் காரியங்களை தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அவற்றை காண்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம் உங்களின் நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்டாங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றாங்க. இன்றைய தினம் உங்களின் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்டாங்க. அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றாங்க. இன்றைய தினம் உங்களில் ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டாங்க. அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றாங்க. அதுக்கு இன்றைய தினம் உங்களில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதன் இவை அனைத்தையும் மொத்தமாக ஒரே நாளில் செய்கிறானோ அவன் சொர்க்கத்தில் நிலையாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்.